உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து எத்தனை நாள் ஆகுது? ஏன் பாட்டி இப்போ மீன்லாம் நீங்கள் கொண்டே வரதில்ல? உங்களை எதிர்பார்த்தே இருந்து நிறைய நாள் மீன் குழம்பே வச்சு அப்படிலாம் போங்க. இன்னைக்கு தான் மீன் கிடைச்சாக்கும். என்ன மீன்? ஏம்மா, அடிக்கிற வெயிலில் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. இல்லை மீன் குட்டையும் கொண்டுட்டு எங்கே அலைய சொல்லு. அப்படி வந்தாலும் நானே கடத்துக்கு வாங்கிட்டு வரேன். 200 மீன் 50 ரூபா தரட்டா 30 ரூபா தரட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம நஷ்டத்துக்கு கொடுத்துட்டு போதுக்கு பேசாம வீட்டிலேயே இருந்துட்டு போயிடலாமில்ல. கொஞ்ச நாள் தொழிலுக்கு வரலாமா? வயிற்று பொழப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த வயசான காலத்தில் என்ன யார் வேலைக்கு எடுத்தா சொல்லு? வேலையை பார்த்து தானே ஆகணும். அதான் இன்னைக்கு பைய பொடி நிறையா வருவோன்னு வந்தேன். ஏம்மா, எல்லா மீனும் இருக்கு. நெத்திலி இருக்கு, சாலை இருக்கு, சீலா இருக்கு, பாறை இருக்கு. என்ன வேணும்னு சொல்லு. பாறை மீன் இருக்கா? பாறை மீன் அதே கொடுங்க. அப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு நெத்திலியும் கொடுங்க. போதும். மீன் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை கடையில் போய் வாங்கி சாப்பிட்டாலும் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ட மாதிரி இல்லை ருசி. பாட்டி, நீங்கள் கொண்டு வர மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையில் போய் வாங்கினா அப்படியா ஐஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு அப்படி இப்படி கொண்டு வராங்க. ஒரு ருசி இல்லை. வர மீன் சாப்பிட்டு ஆசையே விட்டு போச்சு. ஏம்மா, நான் நல்ல கரம்படி மீனாக கொண்டுட்டு வருவேன். பார்த்து நம்மள்கிட்ட வாங்கக்கூடியவங்க நாளைக்கு நம்மள்ட்ட மீன் வாங்கணும் பத்தியா? அதனால பார்த்து எடுத்து கொண்டுட்டு வருவேன். கடையெல்லாம் அப்படி இல்லை. அவன் நல்லபடியாகவும் வச்சிருப்பாங்க, ஐஸ்லையும் வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல. மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்காள? நல்ல குணம் தானே? ஆமா பாட்டி, நல்லா இருக்கா. நல்ல பிள்ளையா தான் தெரியுது. ஆரம்பத்தில் எல்லாரும் நல்லா தான் இருப்பா. போதும் தெரியும் குணவனாலங்கள்லாம். மருமகா குழந்தை உண்டா இருக்கா? 1 வாரம் தான் ஆச்சு. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். வாயும் வயிறுமா நல்லபடியா பிள்ளைய பெற்று எடுக்கட்டும். பாறை மீன் 200 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். நெத்திலி 50 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். போதுமா கூட வேணுமா? உமா, உனக்கு வேணுமா? இருந்தாலும் பாத்திரத்தை எடுத்துட்டு வா. நான் அங்கே வர அலைய முடியாது. இங்கே கொடுத்துட்டு போயிருக்கேன். எனக்கெல்லாம் வேண்டாம் பாட்டி. காலையிலேயே முட்டை கறி வச்சு ரசமெல்லாம் வச்சுட்டு தான் வந்தேன். வேலையெல்லாம் முடிஞ்சு. அதான் அக்கா வாங்கல்ல, இங்கேயே சாப்பிட்டுடியும். தினம் மீன் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க. பெரிய பெரிய மீன் இல்லாட்டாலும் சாலையும் நெத்திலையும் கொண்டுட்டு வாங்க. அதுவே போதும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குனாக்கா மீன். இந்த பாட்டி கொண்டு வர மீன் நல்ல தனி ருசி தான். இப்போ கறி வச்சு 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கிறதுலாம் அடுத்த நாள் நம்ம பொரிப்போம் பற்றியா ஃப்ரிட்ஜில் வச்சோம். அப்போ கூட அவ்வளோ ருசியும் மனமாக இருக்கும். சில மீனெல்லாம் அடுத்த நாள் பொரிச்சாச்சுன்னா ருசி இருக்காது. ஒரு மனமும் ஒரு மாதிரியாக இருக்கும். இது அப்படி இல்லை, நல்ல கல் போல் இருக்கும். ஆமாம்மா, இந்த வந்துட்டுல பாட்டி. இன்னும் தினமும் கொண்டுட்டு வந்துடும். சரி உட்காரு. கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போகலாம். அதான் பிள்ளைங்களுக்குலாம் வட்டில் அடைச்சு கொடுத்துருப்பியே. காலேஜ் பேர் எல்லாம் சாயங்காலம் தான் வரும். அந்த நேரத்துக்கு போகலாம். உட்காரு. ஐஸ்வர்யா, இங்கே வாமா. என்னக்கா ஐஸ்வர்யா வெளியவே காணும்? இல்லாட்டா வந்த உடனே வாங்கத்தான் நிப்பா. என்ன தூக்கமா? வாங்கத்த. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் பிள்ளைங்களாம் காலேஜுக்கு போயாச்சாத்த? இருங்க காஃபி போட்டு கொண்டு வரேன். என்ன ஐஸு, ஒரே தூக்கம்தான் போல இருக்க. குழந்தை உன்ன பிள்ளைங்க இப்படிலாம் கிடந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளை சோம்பேறியா போகும்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் கழிஞ்ச புதுசுல எங்கள் அத்தை தூங்கவே விடாது. மத்தியான நேரம் தூங்கினா புருஷனுக்கு ஆகாதுன்னு சொல்லிடும். சரி குழந்தை உண்டானவனும் டயர்டாக இருக்குமேனு கொஞ்சம் படுத்தா அப்பவும் இதான் சொல்லும். பிள்ளைய சுறுசுறுப்பாக பிறக்கணும்னா இப்படிலாம் தூங்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கணும். சும்மா இருந்தாலும் ஏதாவது சாமி புத்தகத்தை படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லும். அதே மாதிரி எங்கள் அத்தை சொன்னதும் சரிதான். அப்புறம் தூங்கவே மாட்டேனே. புக்கை படித்து எடுத்து ஏதாவது வேலையில பார்த்துட்டே இருப்பேன். இன்ன வரைக்கும் என் பிள்ளைய சுறுசுறுப்பாக தான் இருக்கும். நீயும் அதே மாதிரி சும்மா தூங்கிக்கிட்டே இருக்காத. ஏதாவது வேலை கடந்து இழுத்து போட்டு செஞ்சு விட்றி. ஐஸு, மீன் வாங்கினேன். ஒரு பாட்டி கொண்டு வரும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்க. கொஞ்சம் ஒரு மாசமா கொண்டு வரல, இப்போ தான் கொண்டு வந்திருக்கு. உன்னையெல்லாம் கேட்டு இந்த இதை மீன் நல்லா கழுவி கட் பண்ணி நல்லா அழகாக குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிக்கிறது ரெடி பண்ணி வை. அத்தை சாப்பிட்டு சாயங்காலம் தான் நம்ம வந்து போவா. மீன் இன்னைக்கே வைக்கணுமாத்த? நாளைக்கு வச்சா போதாதா? ஏன்னா அவர் எல்லாருக்கும் சேர்த்து தான் புளியோதரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருக்காரு. மீன் வச்சா புளியோதரை வேஸ்ட்டாக போகும். அதான் மீன் குழம்பு இப்பவுமே வைன்னு சொல்லி நாளைக்கு வைக்கலாமான்னு கேட்குறேன். புளியோதரை தானே, உனக்கு தானே செஞ்சா. வச்சு இருந்து சாப்பிடு. எங்களுக்கு இந்த புளியோதரை பொங்கல் பூரியெல்லாம் பிடிக்காது. மீன் குழம்பு வச்சு நல்லா பொரிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். ஒழுங்கா இந்த குழம்பு போய் வை. அம்சா, என்ன அம்சா? அதான் வீட்டுல எல்லாம் வச்சு வச்சுட்டு அவன் போனான். அவளை இந்த வேலையும் செய்ய விடாதீங்க அப்படின்னு. இப்ப என்ன மீன் வாங்கி வச்சிருக்கேன். இது என்னங்க வம்பா போச்சு? மீன் வாங்கியிருக்கேன், அதை கழுவி குழம்பு வைமான்னு சொன்னது ஒரு பெரிய குத்தமா? அவ என்னடா நாளைக்கு வைக்கலாம்னு சொல்றா, நீங்க என்னடா அவளை வைக்க சொல்லாதேன்னு சொல்றீங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. குழந்தை தானே உண்டா இருக்கா, மீன் சாப்பிடலாம் தானே. இங்க பாருமா, காலையில சரவணா இருந்துச்சு, சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் முதல்ல விலைக்கு வச்சுட்டு போயிருக்கான். அவளை எந்த வேலையும் செய்ய விடாதீங்க. அவளுக்கு ரொம்ப பெட் ரெஸ்ட் முக்கியம். ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மாசம் வரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதை விட்டுட்டு இப்ப மீன் வாங்கி வச்சுட்டு குழம்பு போய் கறியை வாங்கிட்டு இருக்கா. ஏன் புளியோதெல்லாம் உங்க தொண்டையில இறங்காதா? அக்கா குழந்தை உண்டாயிருக்கும் போது ஒரு குடம் தண்ணி எடுத்து குடிச்சிருப்பீங்களா நீங்க? அக்கா தான் எல்லா வேலையும் செய்வா. மீன் குழம்பு வைக்கணும், பாயசம் வைக்கணும், அப்பளம் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும்னு சொல்லி விதவிதமா அக்கா சமைச்சு போட தானே செஞ்சா.
குழந்தை உண்டானதுல இருந்து 9 மாசம் வரை எல்லா வேலையும் அவ பார்க்கதான் செஞ்சா. இப்படியே படுத்து படுத்து கிடந்தா? நீங்க எல்லாம் ஏதாவது ஒரு துரும்ப நகர்த்தி போட்டிருப்பீங்களா? என்னமோ அதிசயமா இருக்கு. அவன் என்னடா காலையில வேலையை செஞ்சுட்டு போயிட்டானா, நீங்க என்னடா மீன் குழம்பு வைக்க கூடாதுன்னு சொல்லிங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இப்படி பார்த்து பார்த்து தான் இன்னைக்கு எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ண இல்லாம வந்துட்டு. வீட்டு வேலையை நல்லா குனிஞ்சு நிமிந்து பார்த்தாதான் ஆப்ரேஷனுங்கிறதே இருக்காது. சுகப்பிரசவம் நடக்கும். பாப்பா பாப்பா, எப்பா ஒரு மீன் சாப்பிட்றதுக்குள்ள என்ன அக்கப்போரா இருக்கு. ஏக்கா பேசாம கொடு, நானே வீட்டுல போய் கழுவி எடுத்து மீன் குழம்பு வச்சு உனக்கு கொண்டு வரேன். இல்ல அங்க வா, ரெண்டும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுல பெரிய படம்லாம் இருக்கு. என்னவோ உலகத்துல யாரோ குழந்தை உண்டாத மாதிரி இப்படி பேசுறாரு அத்தான். ஐயோ அத்தை கொடுங்க. சமையல் பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு என்ன இல்லை அத்தை. சமையல் நிறைய அத்தான் பண்ணிட்டு போயிருக்காரு, வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அதுக்கு தான் சொன்னேன். மற்றபடி எனக்கு தூங்கணும் எடுக்கணும்லாம் எந்த எண்ணமும் இல்லை. நானும் எப்பவும் சுறுசுறுப்பாக தான் இருப்பேன். நான் சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு எடுத்துட்டு நீங்கள் ராத்திரி போனால் போதும். சரி ஐசு, பேசிக்கிட்டே நிற்காம சீக்கிரமா மீனை கழுவி கறி வைக்கக்கூடிய வழியை பாரு. மனுஷனே வெயிலில் கரைஞ்சி போகிறான், மீன் என்னத்துக்கு ஆகும். சரி சீக்கிரம் வச்சு சீக்கிரம் எடுத்துட்டு வந்துரு. அப்படியே ஒரு ஜூஸ் இருந்தால் போட்டு கொண்டுட்டு வா. வெயிலுக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. உங்க 2 பேத்துக்கு வாயை கட்டாம இருக்க முடியாதுன்னா இந்த பாரம்சா, அது நம்ம மருமக, அவ வயிற்றுல வளருது, நம்ம வாரிசு, நம்ம தான் அவளை நல்லா பாத்துக்கணும். அதை விட்டுக்கிட்டு வேலையை ஆகுறதுல தப்பு. அவ ஹெல்த் வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சே நீ மீனை வாங்கவா கிழங்கு வாங்கவா நிக்கிற. இதெல்லாம் சரியா படல, பாத்துக்க. அதான் ரொம்ப தான் துடிக்கிற போல இருக்க. பேசாம அவ வேலை பார்க்க வேண்டாம், பேசாம தூங்க சொல்லுங்க ஏசி ரூமை போட்டு. ஏத்தான் நீங்க கழுவி வச்சு மீனை குழம்பு வச்சு கொண்டுட்டு வாங்க. நீங்க வச்சு நான் சாப்பிட்டதே இல்லைல்லத்தான், ஒரே இருக்க வச்சு கொடுங்கத்தான். எப்படின்னு தொலைஞ்சு போங்க, எனக்கு என்ன வந்தது. பத்தியாக்கா, அவரை வேலை வாங்கன்னு தெரிஞ்சு எப்படி எஸ்கேப் ஆகி ஓடுவாருன்னு. ஆம்பளைல எல்லாருமே இப்படிதான், நல்ல குறை மட்டும் சொல்ல தெரியும். அதே இதை நீ வச்சு கொடுன்னு சொன்னா இப்படிதான் என் வீட்டுக்காரனும் எதையாவது சொல்லி புலம்பிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடா போதும்னு சொல்லிட்டு ஓடிடுவான். மகா, இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஸ்பெஷலு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எனக்கு எப்பவுமே வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா நான் வரமாட்டேன். எங்க ஆபீஸ்ல இருக்கிற மேக்சிமம் இங்கதான் வருவாங்க. கப்புல்ஸா வந்து இங்க ரொமான்டிக்கா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வரணும் ஆசை. ஏன் தெரியுமா வரமாட்டேன்? நமக்கு கல்யாணம் ஆன பொண்டாட்டி கூட வரணும், இதுலயா நம்ம லவ் பண்ற பொண்ணை கூட்டிட்டு வரணும். இந்த 2ல ஒண்ணு நடந்தா மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு எனக்குள்ள ரொம்ப நாள் ஒரு ஆசை. முன்னாடியே உன்னை கூப்பிடணும்னு நினைப்பேன், லவராட்டு வரலான்னு. நீ அதுக்குள்ள ஆளா நீ? சரி கல்யாண நாளா கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். இன்னைக்குதான் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மகா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன். வரக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா வரணும்னு தான் தோணும், வருவேன். ஏன் தெரியுமா? இங்க எல்லா சீட்லயும் கப்புள்ஸா நெருக்கமா ஜோடியா இருந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கவே கடுப்பா இருக்கும். ஏன் தெரியுமா வருவேன்? இப்படியே வந்துட்டே இருந்தா அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்குமா, ஒரு இதா இருக்கும். உங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு வெறி வரும், இல்லையா சீக்கிரம் ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னு தோணும். அதுக்காகவே வருவேன். ஆனா இப்பதான் என்னோட ஆசை நிறைவேறி இருக்கு. கப்புள்ஸா ஜோடியா வந்திருக்கோம்ல. சரி மகா, என்ன சாப்பிட்ற? ஐஸ்கிரீம் தானே? உனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். வேற ஏதாவது ஃப்ரூட் சலாட் இந்த மாதிரி சொல்லட்டுமா? நிறைய சாப்பிட்றோம் இன்னைக்கு. நம்ம வீட்டு போய் டிஃபன் லஞ்ச் சாப்பிடட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஃபுல்லா ஐஸ்கிரீம் குடிச்சே நம்ம வயிறு நிரப்புறோம். எவ்வளவு நேரம் நல்லா போறல. இங்க வந்து நம்ம நிறைய மனசு விட்டு பேச போறோம், பேசிட்டு தான் வீட்டுக்கு போறோம். இனி வர நாளாவது நல்ல நாளா இருக்கட்டும். அதான் உன்னை நான் ஒன்று கேட்பேன், தப்பா எடுத்துக்க கூடாது. நீ ஏதோ ஆஃபீஸில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா? அந்த பொண்ணைய பார்த்தியா? அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிச்சா? ஐயோ மகா, நான் எது சொன்னாலும் நீ நம்பிடுவியா? இங்க பாரு மகா, என் வாழ்க்கையிலே நான் மனசார நினைச்ச பொண்ணு நீதான், கடைசி பொண்ணு நீதான். நான் யாருமே லவ் பண்ணல. அன்னைக்கு நீ அப்படி கேட்டியே, உனக்கு அடுப்பேத்தலாம் என்ன சொன்னேன்? சத்தியமா சொல்றேன், யாரையும் லவ் பண்ணலப்பா. நம்பு மகா. ஒரு ஃப்ரூட் சலாட் ஐஸ்கிரீம், அப்புறம் ஒரு மேங்கோ ஜூஸ், சிஸ்லிங் ப்ரௌனி இருந்தா ஒரு 10 மினிட் அப்புறம் கொண்டு வாங்க. உண்மையா சொல்றேன்? அப்ப என்ன அன்னைக்கு சொன்ன ஏதோ பொண்ணு லவ் பண்றேன் சின்சியரா சீரியஸா வீட்ல சொன்னாங்கன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படிலாம் பேசுனேன்? அதெல்லாம் பொய்யா? ஏய் வேற ரெஸ்டாரண்ட் போறாண்டி, இங்க வந்தாலே எனக்கு கடுப்பாகும். பாரு எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்கு, நம்ம மட்டும் 2 பேரும் எப்பவுமே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு போறோம். வேற எங்கேயாவது போலாம், டிஃபரெண்டா ஏதாவது சாப்பிடலாம். சும்மா இருடி, நமக்கு தான் ஏதோ செட் ஆகல. செட் ஆனவங்கள பார்த்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே, அது போதும் தான் இங்க வர்றது. நல்லா இருக்குல்ல கப்புள்ஸா இருக்கிறதுக்கு. நமக்கும் என்னைக்குதான் நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் அமைய போறானோ தெரியல. சரி உனக்கு என்ன வேணும்? நம்ம முகக்கட்டுக்கு எப்படி என்னதான் குறைச்சலோ தெரியலடி. நீயும் கார்த்திகி லவ் பண்ணேன்னு பின்னாடியே அலைஞ்ச, செட் ஆகல. அவன் பை பை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். நானும் ரமேஷர் லவ் பண்ணேன், அவன் எனக்கு யாருமே கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டான். நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னு சுத்துவான், நம்ம என்ன பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறோம். ஏய் அங்க பாரு யார் இருக்காங்கன்னு. நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற கார்த்திக் தானடி?
அட்ட ஹேண்ட்ஸமா இருக்கான். போட்ட ஷர்ட்டே போட்டுட்டு வருவான். இன்னைக்கு பாரு நல்லா ஹேண்ட்ஸமா ஜோடியா பக்கத்துல இருக்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன். பாரு அழகா இருக்கல. ஆமாடி கார்த்திகேயனா. புது பொண்டாடி கூட இவ்வளவு ஜாலியா ஹாயா உட்காந்துருக்கான் பாரு. எனக்கு வர்ற கோவத்துக்கு எத்தனை நாள் பத்திர அஞ்சிருப்பேன். ஆரம்பத்துல எதுவும் சொல்லாம அலைய விட்டுட்டு கடைசியில உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டான் பாரு. என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் ஜாலியா இருந்துருவானா என்ன? இவனுக்கு அன்னைக்கே ஒரு செக் வைக்கணும்னு பார்த்தேன், நடக்கல. கடவுளை தாண்டி இப்ப நம்மள இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சிருக்கான். இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. சும்மா இருடி, நமக்கு எதுக்கு? அதான் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒதுங்கிட்டான்ல. அவனை பொறுத்த நல்ல பையன் தான். உன்ட்ட அதை இதையும் சொல்லி ஏமாத்தாம பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டான். ஹி இஸ் ஜென்யூன். விடு. அது எப்படி நான் விடுவேன்? இன்னும் எத்தனை அழைய வச்சிருப்பான்? கிட்டத்தட்ட 3 மாசம். ஏய் நமக்கு தெரியாதா? தூரத்துல இருந்து ஒருத்தன் நம்ம பார்த்தாலே சைட் அடிக்கிறான், இதை எதுக்கு பாக்குறான், எந்த நோக்கத்துல பாக்குறான்னு தெரியும். நம்ம லேடிஸ்க்கே அப்படின்னா ஒரு பையனுக்கு தெரியாதாடி 3 மாசமா ஒரு பொண்ணு நம்ம பின்னாடி அலையிறான்னு? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஆபீஸ் ஃபுல்ல இன்னொரு பொண்ணு சுத்திட்டு வரா, லவ் பண்றான்னு சொல்லிட்டு கடைசியா என் அத்தை பொண்ணுக்கிட்டே மாமா பொண்ணுக்கிட்டேன்னு போயிட்டால. இவனுக்கு இன்னைக்கு வைக்கிற செக்குல ஒரு வாரம் இவன் பொண்டாட்டி வெளியே படுக்க வைக்க வைத்தியான்னு மட்டும் பாரு. மகா, எனக்கு ஆபீஸ் போகவே விருப்பம் இல்லை. நாளையில இருந்து நான் ஆபீஸ் வர போகணும். இந்த ஜூஸ் மாதிரி தான் மகா நீ எப்பவுமே. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்பவும் இனிப்பா இருக்கும். மகா, ஆபீஸ் போனா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன் பக்கத்துலயே இருக்கணும், உன் கையை பிடிச்சிட்டே இருக்கணும். நேற்று உன் மடியில படுத்து தலை வச்சு படுத்திருந்தேன்ல, அத மாதிரியே லைஃப் லாங் படுத்திருந்தாலே போதும். மகா, நீ ஏன் மகா என்கிட்ட ரொம்ப பேசவே மாட்டுக்க? ப்ளீஸ் மகா, நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தா போதும். என்ன புருஷன்னு பார்க்காத, ஃப்ரெண்டு லவ்வர்ங்கிற மாதிரி பாரு. அப்பதான் நமக்குள்ள இன்னும் நெருக்கம் அதிகமாகும். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா பேசியதான். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. உண்மையை சொல்லு, நீ ஏதோ பொண்ணை லவ் பண்ணதானே? இப்ப கல்யாணம் ஆயிட்டு என்கிட்ட மறைக்கிற. ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது ஒன்றும் பெரிய தலை போற விஷயம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதுதான். உண்மையை சொல்லு, நீ ஒரு பொண்ணை உண்மையிலே லவ் பண்ணதானே? வீட்டு சந்தர்ப்பத்துல தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். பரவாயில்ல, நான் பொண்டாட்டி தானே, மனசு திறந்து பேசு. அப்பதானே நானும் என் மனசோட உன்கிட்ட பேச முடியும். ஏய் மகா, இல்ல நம்பு. பொய் சொன்னா நம்புற, உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போல. நம்ம கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது, நமக்குள்ள ஒரு நெருக்கமே இல்லைன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் நீ என்கிட்ட இப்படி கொஞ்சம் கிட்ட இருந்து பேசுறது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இன்னைக்குடா அந்த 3 days முடியும்னு இருக்கு மகா. ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி அதுலயே நிக்கிறானே. இங்க பாரு கார்த்திக், என் மனசுல உள்ளதை உன்கிட்ட சொல்லணும். சொல்லி நீ என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள எல்லாமே. ஐயோ மகா, பயப்படாத தயவு செஞ்சு. எங்க பேரு, நான் உன்னை எப்பவும் எதுக்கும் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். உன் மனசு உடம்பும் தயார வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். எனக்கு அந்த நெருக்கத்தை விட உன் கூட இப்படி நெருக்கமா இருந்து பேசுறதுதான் சந்தோஷமா இருக்கு. நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிக்கிடாத. மறுபடியும் உனக்கு தலைவலி எதுவும் வந்துடாம, சரியா? நீ ஹெல்த்தியா சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். நல்லாதான் ரொமான்ஸ் பண்றான். ரொமான்ஸா பண்ற ரொமான்ஸ் இப்ப இருக்குடி உனக்கு ரொமான்ஸ். இன்னைக்கு நான் பண்ற ரொமான்ஸ்ல உனக்கு 1 மாசம் தாங்கும். ஹாய் கார்த்திக், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? I miss you so much டா. ஏன்டா ஆபீஸ் வரல? போன வீக் நான் வரல, அதனால என்ன காயப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வாரம் நீ வராம இருக்க. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. என்ன கார்த்திக், ஒரு வார்த்தை சொல்லினா நானே வந்திருப்பேன்ல. ஓ, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு பாத்தியா? இது யாரு? இந்த பொண்ணு? உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, முட்டா முட்டா கண்ணு வச்சு பாப் கட் பண்ணிருக்கணும். அந்த பொண்ணா? நீ சொன்ன அடையாளமா கரெக்டா தான் இருக்கு. நீ ஆபீஸ்க்கே வரல? 1 வீக் ஆச்சு உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. சும்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு டீ குடிக்கலாம்னா வந்தே, பார்த்தா நீ உட்காந்துருக்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். நாளைக்கு நம்ம எப்போ மீட் பண்ற இடத்துக்கு வரியா? உன்கிட்ட நிறைய பேசணும். நம்ம கல்யாணத்தை பத்தி தான். என்னது கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். சரியான இன்னசென்ட் பையனி. எத்தனை நாள் அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். லவ் யூ பை. சரியா பத்த வச்சாச்சு. பத்த வச்சது எப்படி பத்திக்கிச்சுன்னு கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம். என்னைய வேண்டாம்னு சொல்லு. இருக்கு உனக்கு இன்னைக்கு. இவளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? பாட்டு வந்தா கிஸ் பண்ணா கல்யாணங்கிற, ஃபோன் பண்ணுறீங்க, ஈவினிங் எப்பவுமா மீட் பண்ற இடத்துக்கு வாங்குற. ஒன்னும் புரியலையே. கார்த்திக், அவ போய் 10 நிமிஷம் ஆச்சு. என்ன கார்த்திக், கூட ஒரு தரம் கிஸ் பண்ண சொல்லட்டுமா? ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது யாரு? உங்க லவரா? இப்பதான் எக்ஸிட்ல ஒய் இல்ல அப்படிலாம் சொன்னீங்க. நான் வந்துட்டு போறாளே, அவ யாரு?
தெரியாம முன்ன தெரியாம கிஸ் பண்ணுவா இந்த பப்ளிக் பிளேஸ்ல? பொண்டாட்டி நான் இருக்கேன்னு தெரிஞ்சே கிஸ் பண்ணிட்டு போறா. நான் இதனே என்னென்ன நடந்தோ யாருக்கு தெரியும்? ஐயோ மகா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எனக்கு எந்த எக்ஸ் ஒய் செட் எதுவுமே கிடையாது. இது என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு. நல்ல பொண்ணு தான், என்னன்னு தெரியல, திடீர்னு கிஸ் பண்ணிட்டு போறா. அதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல மகா. என்ன இல்ல மகா, நல்ல மகானே, அதான் உங்ககிட்ட கேட்கறேன்ல, எது வரணும் ஓப்பனா பேசுங்க அப்படின்னு தானே சொல்றேன். நான் என்ன ஒருத்தங்க மாதிரியா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேச பார்க்கணும் எனக்கு கிடையாது. அதான் லவ் பண்ணீங்களா என்னன்னு தானே பேசிட்டு இருக்கேன். அதை சொல்ல முடியல, அதுக்கு ஒரு 1000 பொய். இந்த கிஸ் பண்ணிட்டு போறாள, ஏன் கல்யாணம் ஆனது எதுவும் உங்களுக்கு தெரியாதா? ஒரு வாரம் லீவ் போட்டுருக்கீங்க, கல்யாணம் ஆயிருக்குன்னு ஆபீஸ்க்குள்ள தெரிஞ்சிருக்குமே. அப்படி இருந்தும் கிஸ் பண்ணிட்டு போறானா, அப்ப அவளுக்கு உங்களை மறக்க முடியல. அதான் விட்டு கொடுக்காம கூட்டிட்டு வாங்க சாயங்காலம் பேசணும்னு சொல்லிட்டு போறா. சரி, அவ கிஸ் பண்ணால உங்களுக்கு கோவம்னா செவத்துல ஒரு அரை இருந்திருக்கலாமே, இல்லையா கோவமா 2 திட்டு திட்டிருக்கலாமே. எதுவுமே நீங்க பண்ணல. அப்படி கூட ஒரு குஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் பாத்துட்டு இருந்தீங்க. ஐயோ இல்ல மகா, நான் எதுக்கு என்ஜாய் பண்ண போறேன்? ஐயோ சத்தியமா இல்ல. அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. இந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு. ஒரு 3 மாசமா என் பின்னாடி சுத்துச்சு. சத்தியமா அது எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என் அத்தை பொண்ணு லவ் பண்றேன், அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பொண்ணை தவிர யாரையும் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். ஒருவேளை அது ஏதாவது மனசுல வச்சுட்டு இப்படி பண்றாலும் எனக்கு தெரியல. இல்ல மகா, நான் என்ஜாய் எல்லாம் பண்ணல. நீ கிஸ் பண்ணா மட்டும் தான் நான் என்ஜாய் பண்ணுவேன். சாரி மகா. நம்பிட்டேன், எல்லாம் நம்பிட்டேன். போதுமா, தலை வலிக்குது, முத கிளம்பலாம். வீட்டுலதான் தலைவலிக்கு, இங்க வந்தா அதுக்கு மிச்சமான தலைவலியா இருக்குது. காயு என்ன இன்னும் காணும்? 10 o'clockனா ஷார்ப்பா வந்து சார் அங்க மீட்டிங் இருக்கு, இந்த செக்ல சைன் பண்ணணும், இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குன்னு வந்து சொல்லுவாள் அலாரம் அடிச்ச மாதிரி. இன்னும் காணும். மேடம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க போல இருக்கு. சரி வரட்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார், உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு நான் தான் பார்க்க போறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் உங்களோட பர்சனல் செக்ரட்டரி. இன்னைக்கு காயத்ரி லீவு சார், காலையில் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சார், அருணாச்சல கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டியை நீங்கள் இன்னைக்கு 12 o'clock மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக ஃபீல்டு ஒர்க் பார்க்க போகணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது விஷயமா 2 o'clock போகணும் சார். அப்புறம் இன்னைக்கு லஞ்ச் வந்து உங்களை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க, அவங்க வீட்டில் தான் இன்னைக்கு லஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 1 o'clock வரை இவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருக்குது சார். என்னது காயத்ரி வரலையா? ஏன் வரல? எதுக்கு வரல? ஏன் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே? இல்ல சார், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால காலையிலே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டா இன்னைக்கு நான் வர மாட்டேன்னு. அதான் சார் அவளோட ஒர்க்கை நான் பாத்துக்கலாம் அப்படின்னு. அவங்க அவங்களுக்குன்னு சில ஒர்க் கொடுத்துருக்கு, அந்த ஒர்க்கை அவங்கவுங்க பார்த்தா போதும். உன்னோட ஒர்க்கை நான் பார்க்க முடியாது, என்னோட ஒர்க்கை நீ பார்க்க முடியாது. ஓகேவா? உன்னோட வேலை என்னமோ அதை போய் பாரு. ரொம்ப தான் பில்டப் காமிச்சிட்டு மேனேஜர் இல்லைன்னா எனக்கு ஒரு நாள் பர்சனல் செக்ரட்டரி சொல்ல போனா எடுபடி வேலை பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் கம்மி பேசுறாரு. அப்படியே இந்த காய்ச்சிட்டு என்னதான் இருக்கோ தெரியல. கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு மேனா மிக்க மாதிரி வந்து நின்றுட்டா போதுமே, உடனே எல்லாருக்கும் பிடிச்சிருமே. எப்படிதான் கவுக்குன்னு கிளம்பி வராளோ தெரியல. நமக்கு தான் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்படி ஏன்ட்டு இல்லாத அவள்கிட்ட என்னதான் இருக்கோ தெரியல. எதை சொல்லி மயக்கினாலோ. இந்த கம்பெனில 10 years ஒர்க் பண்றேன், ஒரு குட் மார்னிங் கூட நம்ம பார்த்து சொன்னதில்லை, சின்னதாக ஸ்மைல் கூட பண்ண மாட்டாரு. ஆனா நேற்று வந்தவ அவ வரலன்னு சொன்னா மூட் அப்செட் ஆயிட்டாரு. காய்ச்சரியா வரல. ஐயோ, இன்னும் நேற்று பேசினா மனசுல வச்சுட்டு இருக்கா போல இருக்க. ஒரு சின்ன விஷயம் இது இவ்வளவு பெருசா இருக்கணும் எந்த அவசியமும் இல்லையே. சரி, அவள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். இல்ல நான் ஆபீஸ்க்கு வரலன்னு சொன்னாலும் சொல்லிடுவா. சரியா? என்ன காயு, நீங்க ஏன் ஆபீஸ் வரல? என்கிட்ட எந்த இன்ஃபார்மும் பண்ணல ஆபீஸ் வரல அப்படின்னு. என்ன நேற்று நடந்த இன்னும் மனசு குழப்பிட்டு இருக்கியா? இங்க பால் காயு, அது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட், அவ்வளவுதான். அது நேற்று பேசினா நேத்தோட முடிஞ்சு. இன்னும் அதை மனசுல வச்சுட்டு லீவ் போட்டு இன்னும் நீ என்ன ஹர்ட் பண்ற? ஐயோ இல்ல சார், அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் வேற, அதான் எனக்கு ஒரு நாள் லீவ் போடலாமேன்னு. மற்றபடி எதுவும் மனசுல இல்ல சார். நான் நாளையில இருந்து ஆபீஸ் வர ட்ரை பண்றேன். என்னது ட்ரை பண்றியா? என்ன காயு ட்ரை பண்றேன்னு சொல்ற? ஏன் உடம்பு நல்ல முடியலையா? ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதானே? இல்ல சார், ஹாஸ்பிட்டல் போகணும், அதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அம்மா இப்ப கிளம்பிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பேசட்டுமா சார்? காயத்ரி, எந்த நேரமும் போன கைமாவே இருக்க, போன் பேசி தீரலையா? சித்தி வீட்டுக்கு போனோம், வீட்டுல இருந்து போர் அடிக்குன்னு சொன்னிய, நான் அப்பதே கிளம்பி உட்காந்துருக்கேன். என்னதான் பண்ணிட்டு இருக்கே தெரியல இந்த நைட்டியோடி. சீக்கிரம் கிளம்பி வா. ஐயோ சும்மா இதுமா, கொஞ்சம் வாய முட்டு போ. என்னமோ சீக்கிரம் வா, ஆட்டோக்கு சொல்லி இருக்கு. ஆட்டோக்காரர் போனாருன்னா வேற ஆட்டோ பிடிக்க முடியாது, ஒரு மினி பஸ்ல தான் போகணும். இந்த வேணா வெயில்ல சீக்கிரம் கிளம்பி வரக்கூடிய வழிய பாரு. என்ன காயு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. வீட்டுல இருக்க போர் அடிக்குன்னு சித்தி வீட்டுக்கு போற, என்கிட்ட உடம்புல போய் சொல்ற. நீ இன்னும் எத்தனை மனசுல வச்சுதான் இருக்க, அப்படித்தானே? சாரி சாரி சாரி, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஓகே, உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் நினைக்கிறேன், அதான் அவாய்ட் பண்றேன். ஓகே, போயிட்டு வா, நான் வைக்கிறேன்.
ஐயோ இல்ல சார், இல்ல அப்படிலாம் இல்ல சார். இல்ல சார், ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படி வர வழியில சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரலாமே தான் சொன்னேன். போர் அடிக்கலாம் இல்ல. இல்ல சார், நான் நாளைக்கு ஆஃபீஸ் கண்டிப்பா வந்துருவேன். நான் போயிட்டு கூப்பிடுறேன் சார். ப்ளீஸ் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா காயு? ஓகே பாய். காயு நம்மள அவாய்ட் பண்றா நேற்று நடந்த விஷயத்த வச்சு. ஓகே, ஒரு 2 ஹவர்ஸ்ல ஃபோன் வருதா பார்க்கலாம், இல்ல நேர்ல போய் மீட் பண்ண வேண்டியதான். காயு, பாத்துக்க, நீ பண்றது ரொம்ப தப்பு. நேற்று நடந்த நேற்றே விட்டுறணும். அதை மனசுல வச்சுட்டு இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன சார் கூப்பிட்டீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் போலாமா எப்படி மீட் பண்றதுக்கு? இல்ல, எனக்கு இப்பதான் முக்கியமான ஒரு கால்ஸ் வந்து நான் கிளம்புறேன். இன்னைக்கு நான் லீவு. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? 12 o'clock அந்த எம்டி மீட் பண்ணணும். அந்த எம்டி மீட் பண்றது பெரிய விஷயம், அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. இன்னைக்கு உங்களை மீட் பண்ண அவரே சொல்லியிருக்காரு, நீங்க நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றீங்க. என்ன சார்? அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு ப்ரோக்ராம் நாளைக்கு சேஞ்ச் பண்ணுங்கண்ணே. ப்ளீஸ் லீவ் மீ.